ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா டியூடு, டீசல், பைசன். இந்த 3த்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ரிவ்யூ பார்க்க போகிறோம். டியூடு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டியூடு எடுத்துக்கலாம். டியூடு வந்து பிரதீப் ரங்கநாதன் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பில் குறை சொல்ல, கிளைமேக்ஸ் தான் கதையை வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சொதப்புனதா கூட சொல்ல முடியாது, அது இதான் கதைன்ற மாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கதையை கொஞ்சம். ஆனால் நல்லா தான் இருந்தது, அவர் நடிப்பில் அந்த குறையில் நல்லா தான் இருந்தது. அது ரேட்டிங் ஸ்டார் கொடுக்கலாமா? டியூடுக்கு வந்து ஒரு 5க்கு வந்து ஒரு 3.3 ஸ்டார் கொடுக்கலாங்க. 3.3 ஸ்டார் கொடுக்காங்க. அடுத்து டீசல், ஹரிஷ் கல்யாண் வந்து நல்லாவே தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்போவே ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்போவே எடுத்துட்டாங்க. ஒரு 2021, 22 அந்தமாரி அந்த இதிலே எடுத்து முடிச்சிட்டாங்க. ரிலீஸ் ஆகாத கொஞ்சம் இழுக்கடிச்சுன்னு வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போதைய கதை, ஆனால் அது உண்மை கதையை தான் இவங்க படமாக எடுத்திருக்க மாரி சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, ஆவரேஜாக நல்லா தான் இருக்குது படம். இது அப்போ ரிலீஸ் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போயும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3.1 அந்தமாரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாங்க நம்ம கடைசியாக வரது தான் பைசன் படம். மாரி செல்வராஜ் கதை பழைய கதை தான், ஆனால் எடுத்துகிட்டு போகிற விதத்தை நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதை விட எடிட்டர் தாங்க இந்த படத்தில் மெயின். அவர் எடிட்டர் இல்லைன்னா இந்த படம் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா எடிட்டர் தரமாக வேறு லெவலில். நம்ம கேஜிஎஃப் படத்தை பார்த்து இந்த படத்துக்கு எடிட் பண்ண உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்தமாரி எடிட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஒரு சினிமா போர் அடிக்கவே இல்லை. தேட்டரில் போய் உட்காந்து படத்தை பார்த்தோன்னே டைம் போட்டே தெரியல. அதுக்குள்ளே இன்டர்வல், அதுக்குள்ளே கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சுட்டாங்க படம். என்னடா இது அதுக்குள்ளே முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு நானும் ஏந்து வந்துட்டேன். படம் 3த்தில் கம்பேர் பண்ணோம்னா பைசன் வேலை லெவல். அதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.8, 4.9 கூட தரலாங்க. தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னா பைசனை போய் தேட்டரில் பாருங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தான படம் இது. ஹீரோ மட்டும் கொஞ்சம் அவரோட நடிப்பு லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். கொடுக்க வேண்டியதில் ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் சில இடத்துல ஒரு 2-3 இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். 3 படத்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக மறக்காது போய் எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். எல்லா படத்தையுமே பார்க்கலாம். இது அதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, போய் பாருங்கள்.